யூனிட் எக்ஸசைஸ் 1ல் இருக்கக்கூடிய 5th சம் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லி எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்எஃப்எக்ஸோட டொமைன் கண்டுபிடிக்கணும். ஸோ √1 + √1 - √1 - x². ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டொமைனை கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய டினாமினேட்டர் வந்து என்னது, அந்த ரூட் வேல்யூஸ் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே ரூட்டில் இருக்கக்கூடிய எக்ஸை தான் டொமைன்னால அந்த எக்ஸை தான் நம்ம மீன் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்கிறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக என்ன அப்படின்னா > 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் எடுத்துட்டோம்னா 1 - x² > 0 -x² இந்த -1 இங்கே போகும். ஸோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும்போது சிம்பிள் நம்ம வந்து மாறும். ஸோ x² <= 1ன்னு போட்டலாம். தென் ஸ்குவாட் வேல்யூ இங்கே போகும்போது x <= √1ன்னு ஆயிரும். ஸோ x = +or -1. ஸோ -1 <= x <= 1. இந்த -1லேருந்து இந்த +1 வர இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் டொமைனாக இருக்க முடியும் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி டொமைன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். -1 0 1. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.